Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல BBL BBLோட மூணாவது மேட்ச் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிட்னி தண்டர்ஸ்க்கும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலைனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் அப்படின்னா நம்ம XL11 ஆப் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, இதுல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ இதுல என்ட்ரி ஃபீஸும் ரொம்பவே கம்மி. இதுல இந்த BBLக்காக கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு லீடர் போர்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்ஸோட இதுல என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இதுலயே நீங்க ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ XL11 வந்து 2200 ரூபா அப்படின்னா அதர் ஆப்ஸ்ல வந்து 2251 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 51 ரூபா சேவ் பண்ண போகுது. இந்த 51 ரூபாயில ஒரு 4 மெம்பர்ஸ் கட்டினீங்க அப்படின்னாவே அதுல ஒரு 200 ரூபா 250 ரூபா வரைக்குமே நம்ம வின் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சேவ் பண்ற மணியை வச்சு கூட உங்களால இன்னொரு கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுல 100% வந்து பாத்தீங்கன்னா TDS பிடிக்கிறது இல்லை, GST பிடிக்கிறது இல்லை, எல்லாமே ஃப்ரீ. ஸோ இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இதுல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஓகே, மேட்சை பொறுத்த வரைக்கும் 17 டிசம்பர் 1:45 மதியம் 1:45 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் கான்பராவில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த கான்பராவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 165 அப்படிங்கிறது இங்க ஆவரேஜான ஒரு ஸ்கோரா இருக்கு. ஒரு பேட்டிங் ட்ராக்குங்க. ஸோ நல்லாவே பேட்ஸ்மேன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. ஆஸ் யூஸ்வல் மீடியம் ஃபேஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ், இந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் கட்டர் வேரியேஷன்ஸ் போடுறவங்களுக்குலாம் இந்த வெனு வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். நிறைய விக்கெட்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு தான் இது. ஒரு 165ல இருந்து 175 ரன்ஸ் வரைக்கும் போவதற்கு சான்சஸ் இங்க ரொம்ப அதிகம். வெனு ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23 மேட்ச் வந்து இங்க பிளே பண்ணிருக்காங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ற டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 8 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 15 மேட்சும் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் 365ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இதுல ஹையஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா சிட்னி தண்டர். ஸோ சிட்னி தண்டரோட ஹோம் கிரவுண்ட் இது. ஸோ அவங்க 219 ரன் அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 122 வந்து இங்க சுழண்டிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் 151ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருந்திருக்கு. ஸோ டோட்டல் விக்கெட்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா 65 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 40 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 25 விக்கெட்டும் இங்க எடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல மிடில் ஓவர்ஸ்ல இங்க ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேஷன் அதிகமாவே தாங்க இருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தண்டர், சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் கேமரான் பேன்கிராஃப்ட் அண்ட் டேவிட் வார்னர் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜே சங்கர், சாம் பில்லிங்ஸ் அந்த டீமோட ஒரு விக்கெட் கீப்பர். அடுத்தது ஆலிவ் டேவ்ஸ், டேனியல் சாம்ஸ், கேமரான் கிரீன், நாதன் மெக்கென்ட்ரோ, தன்வீர் சங்கா, லாக்கி ஃபெர்குசன் அண்ட் லியாம் ஹேச்சர். ஸோ இது வந்து சிட்னி தண்டரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா மேட் சாட் அண்ட் DR சாட் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா கிறிஸ்லின், ஜாக் வெதர்லேண்ட், தாமஸ் கெல்லி, ஹாரி நீல்சன். ஸோ அவர் தான் வந்து டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததா ஃபேபியன் அலன், ஜெமி ஓவர்டன், ஜேம்ஸ் பேஸ்லி, கேமரன் பிரைஸ், அடுத்ததா ஹென்ரி டாட்டன். ஸோ இது வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யார் யாருக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், யார் யாருக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன், டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடியது யாரு, பவர் பிளேல யார் போல் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்தா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் மேட் சாட். இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்லாம் ஹென்ரி டாட்டன், கேமரான் பாய்ஸ், ஜேம்ஸ் பேஸ்லி, ஜெமி ஓவர்டன். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேபியன் அலன் பிளஸ் 6th பவுலிங் ஆப்ஷனா மேட் சாட். ஸோ மேட் சாட் இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீம்ல பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர். ஸோ அவரு இன்சியலா பவர் பிளேலேயே வந்து
மேத் சாட் வந்து பவுல் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் டேவிட் வார்னருக்கு அகைன்ஸ்டா. ஸோ அப்படிங்கிறப்ப மினிமம் 2 ஓவர் வரைக்கும் 2ல இருந்து 3 ஓவர் கூட அவர் பவுல் பண்ணுவார். பிபிஎல்ல அவர் பவுல் கிட்டத்தட்ட அவர் விளையாண்ட மேட்சஸ் லாஸ்ட் சீசன்ல விளையாண்ட மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் மேட்சஸ்ல அவர் பவுல் பண்ணியிருக்காரு. ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் கணக்குல அவர் வந்து பவுல் பண்றாரு. மினிமம் 2 ஓவராவது வந்து மேத் சாட் வந்து பவுல் பண்றாரு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல ஹென்ரிக் டாண்டன் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. ஜேம்ஸ் பேஸ்லி அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. கேமரான் பாய்ஸ் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. ஜெமி ஓவர்டன் மினிமம் 3 ஓவர், ஃபேபியன் அலன் மினிமம் 3 ஓவர், மேத் சாட் 2 ஓவர். ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுல இனிஷியல் ஓவர்ஸ்ல யார் பவுல் பண்ணுவா? ஜெமி ஓவர்டன் அண்ட் ஹென்ரிக் டாண்டன். ஸோ இந்த 2 பேரும் தான் இன்சியலா அந்த பவர் பிளேஸ்ல வந்து பவுல் பண்ணுவாங்க. ஜெமி ஓவர்டன் ஹார்ட் லென்த்ல பவுல் பண்ணுவாருங்க. நல்ல ஸ்விங் அவர்கிட்ட இருக்கும். தென் அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல வந்தாலும் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர். இப்போ ரீசெண்டா கூட சிஎஸ்கே வந்து அவங்கள வந்து அவரை எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு குவாலிட்டியான ஒரு ஆல்ரவுண்டர். அவர் பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ஜெமி ஓவர்டனை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க 2 பேரும் தான் வந்து இனிஷியலா பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. மிடில் ஓவர்ஸ்ல அண்ட் டெத் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பேஸ்லி பவுல் பண்ணுவாரு ஹென்ரிக் டாண்டன் கூட. ஸோ அப்போ இனிஷியலா பவர் பிளேல ஜெமி ஓவர்டன் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. டெத் ஓவர்ஸ்ல ஜேம்ஸ் பேஸ்லியும் ஹென்ரிக் டாண்டன் இந்த 2 பேரும் தாங்க பவுல் பண்ணுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றப்ப வேணா நீங்க கேமரான் பாய்ஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டாவும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்அப் நீங்க ட்ரை பண்ணலாம். 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான். ஹென்ரிக் டாண்டன் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஒரு ஹார்ட் லென்த்ல நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய விக்கெட் டேக்கிங் பவுலர் ஹென்ரிக் டாண்டன். பர்சன்டேஜ் வைஸா கொஞ்சம் லோவா தாங்க இருப்பாரு. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்சை வந்து அவர் நீங்க பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஜெமி ஓவர்டன் as usual பேட் அண்ட் பவுல் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறதுனால போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். மினிமம் 1 விக்கெட் எடுத்தா போதும். தென் பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் இருக்குங்கிறதுனால 1 விக்கெட் அவர் எடுத்தா போதுமானது. ஜேம்ஸ் பேஸ்லி மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே. இன்சியலா பவர் பிளேலுமே அவர் பவுல் பண்ணுவாரு. தென் டெத் ஓவர்ஸ்லயும் வந்து பவுல் பண்றதுனால பவர் பிளே மீன்ஸ் அந்த ஒரு 6 ஓவர் 5-6 அந்த ஓவர்லாம் வந்து பவுல் பண்ணுவாரு. ஏன்னா இதுல வந்து பவர் பிளே அப்படிங்கிறது 4 ஓவர் தான். மீதி 2 ஓவரை வந்து அவங்க எப்ப வேணாலும் அந்த பவர் சோர்ஜிங்கிற முறையில் பயன்படுத்துறதுனால அந்த முதல் 6 ஓவர்ல கூட ஜேம்ஸ் பேஸ்லி 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. தென் டெத் ஓவர்ஸ்ல மோஸ்ட்லி இவர் தான் பவுல் பண்ணுவார். பர்டிகுலர் அந்த 20வது ஓவரை பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம் உள்ள ஒரு அவர் அப்படிங்கிறதுனால அவரும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். தென் பேட்டிங்லயும் சம் கான்ட்ரிபியூட் அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா மிடில் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்காங்க. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் 3 பேருமே நல்லா இருக்காங்க. தென் அதுக்கு அடுத்ததான் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. லோயர் மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஃபேபியன் அலன், ஜெமி ஓவர்டன், ஜேம்ஸ் பேஸ்லி இந்த 3 பேருமே பேட்டிங்ல நல்ல ஒரு பவர் ஹிட்டர். ஸோ மேத் சாட், டிஆர் சாட், கிறிஸ்லின், தென் ஃபேபியன் அலன், ஜெமி ஓவர்டன், ஜேம்ஸ் பேஸ்லி இந்த 6 பேருமே பேட்டிங்ல நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியை கொடுக்கக்கூடியவங்க. அதுல டாப் ஆர்டர்ல வரக்கூடிய மேத் சாட் அண்ட் கிறிஸ்டன் 2 பேருமே இன்ஃபார்ம்ல இப்ப ரீசெண்ட் டைம்ல இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடியவங்க. டிஆர் சாட் கொஞ்சம் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ கொஞ்சம் ஏற்றம் இறக்கமா தான் இருக்கு. ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை பயன்படுத்திக்கிங்க. பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே லோ தான். பவுலிங் அவர் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவர் பவுல் பண்ண மாட்டாரு. பேட்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 ரன்ஸ்க்குள்ள அடிப்பாரு. அது ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப மேத் சாட், கிறிஸ்டின் 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கு அடுத்தபடியா வந்துட்டீங்கன்னா ஜெமி ஓவர்டன் பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே கான்ட்ரிபியூட். தென் ஜேம்ஸ் பேஸ்லி டெத் ஓவர், தென் ஹென்ரிக் டாண்டன் டெத் ஓவர், ஃபேபியன் அலனை நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து 3 ஓவர் போடுறப்ப 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் சரிங்களா. ரொம்ப டிஃபரன்ஸ்ல நீங்க அவரை ட்ரை பண்ணுங்க. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதுல கிடைச்சிடும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட். தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் ஃபுல்லா அவர் கவர் பண்ணிடுவாருங்க. பயங்கரமான ஒரு ஃபீல்டர். ஸோ மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு. அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல பவர் ஹிட்டர். கடைசி அந்த 4 ஓவர்ல அவர் கண்டிப்பா பேட்டிங் வந்துட்டாருன்னா குயிக் ஃபயரா ஒரு 15 to 20 ரன் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் அதிகம் உள்ள ஒரு பிளேயரா வந்து ஃபேபியன் அலன் வந்து இருக்காரு. அப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மேத் சாட், கிறிஸ்லின், தென் ஹென்ரிக் டாண்டன், ஜேம்ஸ் பேஸ்லி, ஓவர்டன், ஃபேபியன் அலன் இந்த 6 பேருமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. இந்த 7th ஆப்ஷனுக்கு நீங்க இந்த தாமஸ் கெல்லியை ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணலாம். ஒரு 7வது ஆப்ஷனா வந்து
அடிலர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்ல இருந்து நீங்க ஒருத்தர் பிக் பண்ணணும். அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அடிலர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னா அதுல வந்து நீங்க தாமஸ் கெல்லியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான T20 பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கு. லாஸ்ட் சீசன்லயுமே ரொம்ப சூப்பரா பேட்டிங் பண்ணாரு. இப்ப கரண்ட் ஃபார்ம் டொமஸ்டிக் லெவல்ல அவர் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காரு பாக்குறப்போ ஸோ ஃபார்ம் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் விசஸ் பெருசா அவரை கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா தாமஸ் கெல்லிக்கு நீங்க ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து அவரு இருப்பாரு. இந்த 7 பேரும் அடிலர் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல ஒரு டீம்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. தென் தண்டர் டீம்ல ஆஸ் யூசுவல் டேவிட் வார்னர் மஸ்டா எல்லாருமே பிக் பண்ணிருப்பாங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. T20க்கு ரொம்ப 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 ஆப்டான ஒரு பிளேயர். பவர் பிளேலயே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபேண்டசி டீம்ல வரக்கூடிய அளவுக்கான அந்த ஸ்கோரை வந்து அவர் எடுத்துருவாரு. கேமரான் பேன்கிராஃப்ட் விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல. ஸோ அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். பட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ரொம்பவே சூப்பரா அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேல அழகா பயன்படுத்தி ஆடுவாரு. அது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ் கேமரான் பேன்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும். மைனஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெமி ஓவர்டனுக்கு அகேன்ஸ்டா அவர் கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாரு. நாட் ஓன்லி ஜெமி ஓவர்டன், அந்த இன்சியல் ஸ்விங் ஹார்ட் லென்த்ல போல் பண்ணக்கூடிய அந்த இன்சியல் ஸ்விங் அந்த ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இன்சியலா பவர் பிளேலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் போல் பண்ண போறாங்கன்னா ஜெமி ஓவர்டன், தான் அடுத்ததான் ஹென்ரி டாட்டன். 2 பேருமே ஹார்ட் லென்த்ல போல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட் பவுலர்ஸ் அவங்க எல்லாருமே. தென் ஸ்விங்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்கிட்டயுமே நல்ல ஸ்விங் இருக்கும், கரெக்டான லைன் லென்த்ல போல் பண்ணக்கூடியவங்க. ஸோ அது மட்டும் தான் கேமரான் பேன்கிராஃப்ட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ். ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அழகா ஆடி வருவாங்க, பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணிடுவாரு, பவர் பிளேவை பயன்படுத்திடுவாரு. ஸோ இப்போ யாரு அதிகப்படியான பால்ஸை வந்து பவர் பிளேல ஃபேஸ் பண்ண போறாங்கிறதுல தான் அவங்க வந்து இந்த ஃபேண்டசி டீம்ல வருவாங்க. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு டேவிட் வார்னர் அழகா பவர் பிளேவை பயன்படுத்தி வரதோடு இவர் பேன்கிராஃப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ஒரு மைனஸா இருப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஜெமி ஓவர்டன் பெஸ்ட் கேமரான் பேன்கிராஃப்ட் ஜெமி ஓவர்டன் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் வந்து இட்ஸ்ல பவர் பிளேல இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஜேசன் சங்கா இந்த டீமோட ஒரு ப்ராமிசிங் பிளேயர்னே நான் அவரை சொல்லுவேன். ஒரு ஒன் டவுன்ல வரக்கூடிய பிளேயர்ஸ் அந்த டீமோட ஒரு பெஸ்ட் பிளேயரா இருப்பாங்க. அந்த மாதிரி இவரு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரா வந்து ஜேசன் சங்கா வந்து இருக்காரு. குவாலிட்டியான பிளேயர், பவுல் பண்ணுவார் சம்டைம்ஸ், பட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல 2 ஸ்பின்னர் இருக்காங்க, தன்வீர் சங்கா அண்ட் கிறிஸ் கிரீன் சொல்லி 2 ஸ்பின்னர் வேற இருக்கிறதுனால ஜேசன் சங்கா பவுல் பண்ணலாம் சான்சஸ் இல்லை. பேட்டிங்ல கண்டிப்பா வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அவரு ஆடிடுவாருங்க. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிப்பாரு. அந்த 25 ரன் அப்படிங்கிறப்போ அது ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸா கிடைச்சப்போ ஒரு 8 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து ஜேசன் சங்கா இருக்காரு. சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர் பண்ண போறாருங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹாரி நெல்சன். ஸோ அவரை வந்து பார்த்தோம்னா பேட்டிங்ல அவரோட ஆர்டர் கீழே போய்கிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் டாப் ஆர்டர்ல இயர்லியரா முதல் ஒரு 6 ஓவருக்குள்ளேயே ஒரு 3 விக்கெட் விழுதுன்னா அவரோட டவுன்லேயே வருவார். ஒரு 12-13வது ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு 3 விக்கெட் விழுதுன்னு வச்சுக்கோமே, அந்த நெல்சனோட டவுன் கடைசி கட்டத்துக்கு போயிடும், 8வது 9வது லெவலுக்கு போயிடும். உடனே ஃபேபியன் அலன், ஜெமி ஓவர்டன் இவங்கெல்லாம் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஆட வச்சிருக்காங்க. அவருக்கு மோஸ்ட்லி பேட்டிங்ல பயன்படுத்த மாட்டாங்க. அந்த வகையில அப்போ சாம் பில்லிங்ஸ் வந்து மஸ்ட் ட்ரைக்கு வந்துடுறாரு. 90% யூசர்ஸ் அவர் தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. விக்கெட் கீப்பர் வேற பண்றாரு, மஸ்ட் ட்ரை, அவர் சேஃபான ஆப்ஷன். அவரை பத்தி நம்ம வேற எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்ல தேவையில்ல. ஆலிவ் டேவ்ஸ். ஸோ இந்த பிளேயரை வந்து உங்களோட நம்ம தாமஸ் கெல்லிக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லுமோ அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த பிளேயர். ஸோ டாப் ஆர்டர்ல ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துரும். ஒரு ஒன் சைடா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு நீங்க ஃபேவரா ஒரு டீம் போடுறீங்க, ஒரு ஒன் சைடு டீம்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுல இவர் தாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மஸ்ட் ட்ரை. கடைசி வரைக்கும் ஒரு பக்கமா நின்று சிங்கிள்ஸ்லயே ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். தவறான பால பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு 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 மைண்ட் செட் பிளேயருங்க இவர். அதாவது மேட்சுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய, கடைசி வரைக்கும் உள்ள இருந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு ஒன் சைட் டீம்ஸ்ல அவரை வந்து நீங்க பயன்படுத்துங்க. ஒரு நியூட்ரலான டீம்ல வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வராது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப டாப் 4 பேருமே ஒரு 14வது ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுது அப்படின்னா டேவிஸை வந்து ஆட வைக்க மாட்டாங்க. உடனே டேனியல் சாம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி டாப் ஆர்டர்ல ஆட வச்சிருவாங்க. அவர் உடனே உள்ள கொண்டு வந்து அந்த பவர் சோஜிங்கிற ஒரு அந்த ஆப்ஷன் எடுத்துருவாங்க. அவர் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆப்ஷன். ஸோ அவர் வந்து ஆடிடுவார். அப்போ ஆலிவர் டேவ்ஸோட டவுன் கொஞ்சம் டவுன் ஆர்டருக்கு போயிடும். இப்போ நீங்க ஒரு டாப் ஆர்டர்ல ஏர்லியா விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்துரும். ஒரு ஒன் சைடா நீங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ஃபேவரா போடுற டீமுக்கு அவர் ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. நியூட்ரலான டீமுக்கு வந்து அவரு ஆப்டா இருக்க மாட்டாரு. ஆனா டிஃபரன்சியலான பிக்
ஒன் சைடு டீம்ஸ்ல நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. டேனியல் சாம்ஸ். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு எத்தனை ஓவர் பிரியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இதுல தன்வீர் சங்கா அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வெனுல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பார். எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். இந்த வெனுல இவரோட ஆவரேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. விக்கெட் டேக்கிங் ஆவரேஜ் வந்து நல்லா இருக்கு. மினிமம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலர்லி செகண்டா போல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. மற்றபடி லாக்கி ஃபெர்குசன் அவரோட 4 ஓவர், லியாம் ஹேச்சர் அவரோட 3 ஓவர் போல் பண்ணுவாரு, நாதன் மெக்கென்ரோ 3 ஓவர். அதுக்கு தகுந்த மாதிரி டாப் ஆர்டர்ல டிஆர் ஸ்டார்ட்ங்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால பவர் பிளேல போல் பண்ணுவாரு. இவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ அவர் விக்கெட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் பெருசா போல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஓவர் வரைக்கும் தாங்க போல் பண்ணுவார் கிறிஸ் கிரீனை பொறுத்த வரைக்கும். தென் பேட்டிங்ல வந்தா கண்டிப்பா 10-15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. இவருக்கு அடுத்ததா ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பொசிஷன். அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸா இவர் தான் கவர் பண்ணிடுறாரு. சம்டைம்ஸ் இவர் லாங் ஆஃப்ல கூட நிக்கிறாரு. ஒரு ஃபீல்டிங்ல வந்து ரொம்ப 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 ஒரு ஆக்டிவா இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா நம்ம கிறிஸ் கிரீனை சொல்லலாம். ஸோ 3 ஓவர் 1 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா ஃபேண்டஸ் டீம்ல வந்துடுவார். அந்த 1 விக்கெட்டுங்கிறது தான் விஷயம். ஐ திங்க் டாப் ஆர்டர்ல அந்த டிஆர் ஷாட்டோட விக்கெட் வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னா இவருக்கு 2 ஓவரோட கூட நிறுத்திடுவாங்க. ஸோ அதனால நீங்க 50-50 ஆப்ஷன்ஸோட அவரை பயன்படுத்திக்கோங்க. ஸோ டிஆர் ஷாட் எந்த அளவுக்கு கிரீஸ்குள்ள இருக்காரோ அந்த அளவுக்கு இவருக்கு ஓவர் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு 1 விக்கெட் அவர் எடுத்துட்டாருன்னா ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவார். இல்லைன்னா அவர் வருவதற்கான சான்சஸே இல்லை. ஏன்னா சில பேர் 1 விக்கெட் எடுத்தாலும் வர முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாக்கி ஃபெர்குசன் 1 விக்கெட் தான் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவர் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஆனா இவருக்கு அதிகம். அந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அந்த கேட்ச் பிடிக்கிறதுக்கான அந்த அட்வான்டேஜ், அந்த பேட்டிங்ல வந்து ஆடக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ அதுக்காக இவர் 1 விக்கெட் எடுத்தா ஃபேண்டஸ் டீம்ல வர முடியும். அதனால 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல டேனியல் சாம்ஸ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி அவரோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. பர்டிகுலர்லி அந்த 18, 19, 20 இந்த 3 ஓவர்ல வந்து 2 ஓவர் வந்து அவர் போல் பண்ணுவார். ஸோ டெத் ஓவர்ஸ்ல போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் ஆப்டா இருப்பாரு. கிட்டத்தட்ட ஸ்மால் லீக்ஸ் நீங்க பிளே பண்றவங்களோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் கேப்டன், தென் அடுத்தது மேத்ஸ் ஆர்ட் வைஸ் கேப்டன், அப்படி இல்லை மேத்ஸ் ஆர்ட் கேப்டன் டேனியல் சாம்ஸ் வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ல தான் வருவாங்க. ஸோ இது ஒரு வந்து பிரைமரி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வந்து அவர் ஆக்ட் ஆயிடுறாரு. ஸோ அவர் மஸ்ட் ட்ரை. மற்ற ஆப்ஷன்ஸ்ல தன்வீர் சங்கா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. இந்த வெனுல அவரோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதிகம், ஆவரேஜ் அதிகமா இருக்கு. 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து ஒரு டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணுங்க. நாதன் மெக்கென்ரோ டெத் ஓவர்ஸ்ல வந்து டேனியல் சாம்ஸ் கூட போல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ லாக்கி ஃபெர்குசன் வந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ லியாம் ஹேச்சர் கூட நாதன் மெக்கென்ரோ வந்து இன்சியலா பவர் பிளேல போல் பண்ணுவாரு. அப்போ இன்சியல் முதல் 4 ஓவரா லியாம் ஹேச்சர், நாதன் மெக்கென்ரோ அண்ட் கிறிஸ் கிரீன் இந்த 3 பேரும் தான் போல் பண்ணுவாங்க. முதல் ஓவரும் 3வது ஓவரும் கிறிஸ் கிரீன் வந்து போல் பண்ணுவார். முதல் ஓவரும் 3வது ஓவரும் போல் பண்ணுவாரு. ஸோ இந்த 2வது ஓவர் லியாம் ஹேச்சரும், 4வது ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நாதன் மெக்கென்ரோ, இவங்க தான் வந்து பவர் பிளேல வந்து மோஸ்ட் ப்ராபபிலி போல் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல தன்வீர் சங்கா, டெத் ஓவர்ஸ்ல ஃபெர்குசன் அண்ட் டேனியல் சாம்ஸ் இந்த காம்பினேஷன்ல போகும். லாக்கி ஃபெர்குசன் அவரோட 4 ஓவருமே மோஸ்ட் ப்ராபபிலி போல் பண்ண சான்ஸ் இருக்கும். நாதன் மெக்கென்ரோ மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் தான். 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் ஃபேண்டஸ் டீம்ல வருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. லாக்கி ஃபெர்குசன், டேனியல் சாம்ஸ் 2 பேரும் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப 2 பேருமே இம்பார்ட்டன்ட். செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா நீங்க லைக் லியாம் ஹேச்சருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டீம்ல லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாருமே ஈக்குவலா போல் பண்ணக்கூடிய ஒரு இதுல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய டேனியல் சாம்ஸ், ஃபெர்குசன் அண்ட் தன்வீர் சங்கா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துக்குவாங்க. தென் கிறிஸ் கிரீன் அவருக்கு வந்து 1 விக்கெட் எடுத்துட்டாவே ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 50-50 அப்படின்னு நான் சொல்றேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் எடுத்துருவாருங்க. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. நான் வந்து பர்சனலி அவரை போத் இன்னிங்ஸ்க்குமே நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு கொடுத்துக்குவேன். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டேனியல் சாம்ஸ் அண்ட் லாக்கி ஃபெர்குசன், தன்வீர் சங்கா 4, கிறிஸ் கிரீன் 5, டேவிட் வார்னர் 6, சாம் பில்லிங்ஸ் வந்து 7. சாரி, சாம்ஸ் 1, ஃபெர்குசன் 2, தன்வீர் சங்கா 3, கிறிஸ் கிரீன் 4, சாம் பில்லிங்ஸ் 5, டேவிட் வார்னர் 6, ஜேசன் சங்கா. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 7வது ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 2 டீம்ல இருந்து 7 பேர் சொல்லியிருக்கும். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த காம்பினேஷனை வச்சு நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸை உருவாக்கும் போது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கேப்டன் வைஸ் கேப்டன் அஸ் யூசுவல் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் டேனியல் சாம்ஸ் அண்ட் மேத்ஸ் ஆர்ட் இந்த 2 பேருக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸ்மால் லீக்ஸ்ல அந்த சேஃப் ஒன் ஆப்ஷன்.
இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா டேவிட் வார்னருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. தென் ஃபர்ஸ்ட் போல் பண்றதுனால நம்ம லாக்கி ஃபெர்குசனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாரு அப்படின்னா. தென் ஜெமி ஓவர்டன், ஃபேபியன் அலன் இவங்க ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா வந்து ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க ரெண்டு பேருக்குமே கூட மாத்தி மாத்தி கொடுத்து பாருங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்கா இருக்கும். ஏன்னா பேட் அண்ட் பவுல் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் திஸ் பெருசா கேப்டன் வைஸ் கேப்டன் அவங்களுக்கு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஜேம்ஸ் பேஸ்லிக்கும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ண போறாரு அப்படிங்கிறப்போ பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட்லாம் இருக்கும். இந்த 3 பேருமே மோஸ்ட்லி யாருமே கன்சிடரே பண்ண மாட்டாங்க. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு இவங்களை வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு நல்ல டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருக்கும். அவங்க சப்போஸ் ஒரு 2 அல்லது 3 விக்கெட் எடுத்தாங்கன்னா நீங்க உங்களோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைல வந்து நிற்கும். பெருசா யாரும் கன்சிடரே பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.